Taste the Daily. சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒன்றிய, நகர, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பூத் பாகம் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தான பயிற்சிகளை அளித்து அவர்களுடைய பணிகளை முறைப்படுத்தி செயல்படுத்துவதற்காக மண்டலங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்கள் வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயப்பன். சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒன்றிய, நகர, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் பாகம் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பயிற்சிகளை அளித்து அவர்களுடைய பணிகளை முறைப்படுத்தி செயல்படுத்துவதற்காக மண்டலங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்கள் வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் 2026 நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மகத்தான வெற்றி பெறுவதற்கான சாதனை படைத்திடக்கூடிய வகையிலே சட்டமன்ற தொகுதி வாரியாக அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள், ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சாதனையை படைப்பதற்காக சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் பூத்களிலும் அதே போன்று பூத் பாகம் கிளைக்கழகங்களில் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரையும் ஆன்லைனில், அதாவது ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தக்க பயிற்சி அளித்து தேர்தல் பணியில் அவர்கள் முழுமையாக ஈடுபட செய்வதற்கு ஒவ்வொரு பூத்திற்கும் உட்பட்ட இடங்களில் வசித்து வரக்கூடிய மக்களிடையே வீடுதோறும் சென்று திமுகவினுடைய பொய் வாக்குறுதிகள் மற்றும் திமுகவினர் மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்து வருகிறார்கள் என்பது குறித்து திமுக அரசினுடைய அலங்கோலங்களை எடுத்துக் கூறுவதற்கும் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களை விளக்கமாக அவர்களிடம் எடுத்துரைத்து அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு முறைப்படுத்தி செயல்படுத்துவதற்காக கீழ்கண்டவாறு மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஒவ்வொரு சென்னை மண்டலத்தை பொறுத்தளவுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்களாக சார்லஸ் குமார் அவருடைய தலைமையிலே காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறியாளராக இவர் இருக்கிறார். அவருடைய தலைமையிலும் அதே போன்று கௌதம் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர், அதே போன்று சுசிபால் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய அவருடைய அந்த தலைமையிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்களாக காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் எஸ் ராஜசேகர் அவருடைய தலைமையிலே செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கங்கை டி அமரன், அதே போன்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் காளிதாஸ், அதே போன்று வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சபரீஷ் மணிகண்டன் அவருடைய தலைமையிலே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராசி பாண்டியன், அதே போன்று செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சி ராஜ்குமார் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்களாக குறிப்பாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் இணையம் எஸ் மனோஜ் அவருடைய தலைமையிலே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெயகிருஷ்ணன், அதே போன்று திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போன்று தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், தென் சென்னை வடக்கு தெற்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போன்று தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், தென் சென்னை புறநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போல காஞ்சிபுரம் மண்டலத்தைச் சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போன்று திருவள்ளூர் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், விழுப்புரம் மண்டலம் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள், கடலூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், கடலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், கடலூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், கடலூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள், சேலம் புறநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள், தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர்கள்,
அதே போல கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்கள், ஈரோடு புறநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போல கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள், திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், திருப்பூர் புறநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள், திருப்பூர் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், திருச்சி மாநகரம் திருச்சி மாநகர் மாவட்டம், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போன்று திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், அரியலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், தஞ்சாவூர் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள், தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை, திருவாரூர், அதே போன்று மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப அந்த தலைவர் தலைமையிலே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்கள் அமைக்கப்பட்டு அந்த முக்கிய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்ட பொறுப்பாளர் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களுக்கு நேரில் சென்று தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதே போல அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழகங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று கூறுரைத்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நீட்டிக்கின்ற வகையிலே தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள், யூத் கிளை கழக நிர்வாகிகள், கழகத்திலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்கி தளப்பணி ஆட்சியமாக கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.